வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம், வாக்கு, காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று அதிகாரம் 84 பேதைமை. குறள் 7. ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. விளக்க உரை. பேதையர்களிடத்தில் செல்வம் சென்று சேர்ந்தால் அந்த செல்வமானது அதிகப்படியாக அந்த பேதையரின் பகைவர்களுக்கே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பேதையரின் சுற்றத்தார்கள் பசியால் வாடி தவிப்பார்கள் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன். செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் பரிபூரண உடல் நலம், குடும்ப நலம் ஓங்கி வாழவும், உங்களுடைய அன்பு செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாட்சிமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும், உங்களுடைய இனிய இல்லறம் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.